அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 12/11/2025 ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் குரு, 7இல் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் குரு, 5இல் சுக்கிரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு கௌரவமான நிலையினை எட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் ஏற்றங்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சூரியன் 3இலும் 4இல் புதனும் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும்
சந்திரன் குரு சேர்க்கை பெற்று 12இல் சஞ்சரிப்பதால் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடைவீர்கள். ஒரு சிலருக்கு அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சக ஊழியரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன், 9ஆம் வீட்டில் சந்திரன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று மாலை 6:35 வரை சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன அமைதி குறைவைக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு எடுத்த காரியத்தை முடிக்க முடியாத அளவுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. பகல் வேளையில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் மாலை வேளையில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரனானவர் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால்
ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக பகல் வேளையில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற்றாலும் இன்று மாலை 6:35 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் மாலை வேளையில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சூரியன் சுக்கிரன், 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் பட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் ஏற்படும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். நல்ல நட்புகள் உங்களுக்கு தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சந்திரனானவர் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 9ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.